அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு 2 எண்கள். அதில் பகுதி 3 பார்க்க போகிறோம். பகுதி 3ல் கூட்டலும் கழித்தலும். ஏற்கனவே 3ஆம் வகுப்பில் மூவிலக்க எண்கள் கூட்டல் கழித்தல் இனமாற்றமின்றி இனமாற்றத்துடன் கழித்தல்னால் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 4 இலக்கங்களை வச்சு இந்த செயல்பாடை செய்ய போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க பாரு. 1232 மாணவர்கள் மிதிவண்டி மூலமாக போகிறாங்க. 1430 மாணவர்கள் பஸ்ஸில் போகிறாங்க. 1235 மாணவர்கள் நடந்தும் பள்ளிக்கு போகிறாங்கன்னா, அப்போ பள்ளியில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கைனா இந்த 3ஐயும் எடுத்து கூட்டணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? என்ன செயல்பாடு? கூட்டல் செயல்பாடு. நான் சொல்லியிருக்கிறேன், 1, 10, 100, 1000 போட்டுக்கிட்டிங்கன்னா அதை கூட்டி போடுங்க. கூட்டி அப்போ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 4897. இது மாதிரி நான் பின்னாடி நிறையா கணக்கு சொல்லுவேன். இது எடுத்துக்காட்டு கணக்கு தான். விடுபட்ட கட்டங்களை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. பயிற்சி 2ல் 6. இப்போ 4634 எதை கூட்டினா 4634 வரும்? எது வரும்? 0. அப்போ 0 எழுதிக்கோங்க. ஒரு எண்ணுடன் 0ஐ கூட்டினாலோ பூஜ்ஜியத்தோடு கழித்தாலோ அதே எண் தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2134 1ஐ கூட்டினால் 2135 கிடைக்கும். 5349 0ஐ கூட்டினால் என்ன சொன்னா? அதே எண் தான் கிடைக்கும். 5349. இந்த 1435 கூட்டல் 1923 நடுவில் என்ன போட்டிருக்காங்க? சமம். அப்போ 1923 கூட்டல் இங்கே இருக்கிற எண் இருக்குது பார்த்தியா? இதை எடுத்து அப்படியே போட்டுக்கணும். 3457 எதை கூட்டினால் 3458 கிடைக்கும். இப்போ 57 இருக்குது. அப்போ 58 வரணும்னா என்ன பண்ணணும்? 1 கூட்டணும். அடுத்தது பாருங்கள், கூட்டுக. இந்த கூட்டல் கணக்கு ஏற்கனவே நம்ம போட்டது தான். 4 இப்போ எப்பவுமே கூட்டல் கணக்கு கழித்தல்னா ஒன்றுகள்லேருந்து தான் போடணும். அதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 1, 10, 100, 1000 வலதுலேருந்து இடது நோக்கி போனோம். 4ஓட 4 கூட்டினா 8, 5ஓட 2ஐ கூட்டினால் 7, 2ஓட 4 கூட்டினா 6, 3ஓட 1ஐ கூட்டினால் 4. இது மாதிரி எல்லா கணக்கும் இன மாற்றமின்றி கூட்டல் செயல்பாடு இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து கூட்டுக. இங்கே 2713, 104, 1172, 6010 இருக்குது. முதல்ல என்ன பண்ணுங்கள், 2713 முதல்ல போட்டுட்டு 1, 10, 100, 1000 போட்டுக்கோங்க. அடுத்தது 104 எழுதணும் தானே? அப்போ 104 எழுதும் போது ஒன்றுகள்லேருந்து எழுதுங்க. 4, 0, 1ன்னு இப்படி எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 1172, அடுத்தது 6010. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஒன்றுகள்லேருந்து போகலாம். 4ஓட 3 கூட்டினா 7, 7உடன் 2ஐ கூட்டினால் 9, 1உடன் 7ஐ கூட்டினால் 8, 8ஓட 1 கூட்டினா 9, 7ஓட 1 கூட்டினா 8, 8ஓட 1 கூட்டினா 9, 2ஓட 1 கூட்டினா 3, 3ஓட 6 கூட்டினா 9. அப்போ என்ன விடை வருது? 9999. இதுக்கு விடை 2500க்கு ஒரு மெத்தையும் 3500க்கு உணவருந்தும் மேசையும் 4200க்கு நாற்காலிகளும் ஒருவர் வாங்கினார் எனில் அவர் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை. இப்போ 2500, 3500, 4200 நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அது மாதிரி போட்டுட்டு 1, 10, 100, 1000 போட்டு இந்த செயல்பாடு கூட்டலை இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வரிசையாக கூட்டலாம். ஒன்றுகளில் பாருங்கள், அப்படியே 0, 10களில் 0, 100களில் 5, 5, 10, 10ஓட 2 கூட்டினா 12, 12க்கு 2 போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த 12ல் இந்த 2 இங்கே போட்டுட்டீங்க. மீதி 1 என்ன பண்ணணும்? 1000வது இடமதிப்பில் போட்டிருக்கீங்க. அப்போ அதுலேருந்து தான் வரணும். அந்த வட்டம் போட்டதுலேருந்து 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 3 கூட்டினா 6, 6ஓட 4 கூட்டினா 10. அப்போ கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? 10200. புரிஞ்சுதா உங்களுக்கு? கீழே உள்ள கூட்டல் கூற்றுக்கு தகுந்த வார்த்தை கணக்குகளை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மளிகை கடை வியாபாரிக்கு முதல் நாள் கிடைத்த வருமானம் 3094, 2ஆம் நாள் கிடைத்த வருமானம் 7923. அப்போ 2 நாட்கள் கிடைத்த மொத்த வருமானம் 11,017 அப்படின்ட்டு நம்ம இந்த
வாக்கியமாக சொல்லணும். அடுத்தது பாருங்கள், 8309 சமம் 2309 கூட்டல் கேட்டிருக்காங்க. இந்த கணக்குக்கு என்ன எழுதணும்னா, 2309உடன் எதை கூட்டினால் 8309 கிடைக்கும், அதை நம்ம இந்த மாதிரி கணக்கு கூற்றில் நம்ம எழுதணும். அடுத்துள்ள பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தை கொண்டு கூட்டல் கணக்கு கதைகளை உருவாக்குக. ஒரு புத்தக பை கடையில் சிவப்பு நிற பை விலை 854, நீல நிற பை விலை ரூ 782. அப்போ 2 பைகளினுடைய மொத்த விலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கை உருவாக்கணும். மொத்த 2 பைகளின் மொத்த விலை என்ன, இதை நம்ம அந்த கணக்கை மட்டும், அந்த கேள்வியை மட்டும் நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது பாருங்கள், 2017 மற்றும் 2018க்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் குழந்தை பிறப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாவட்டம் கொடுத்துட்டாங்க, குழந்தைகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. 2017 மற்றும் 2018க்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் நகரத்தில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன? 2017 மற்றும் 2018க்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் கிராமத்தில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன? இது கேள்வி மட்டும்தான் நம்ம எழுதணும். இது இந்த கணக்கு எதுவுமே போட வேண்டாம், கேள்வி மட்டும் நம்ம அமைக்கணும். ஒரு நேர்கோட்டில் கூடுதல் 5000 வருமாறு 1400, 1500, 1600, 1700, 1800 மற்றும் 1900 ஆகிய எண்களை கொண்டு வட்டங்களை நிரப்புக. இந்த பக்கம் கூட்டினாலும், இந்த 3 எண்ணை கூட்டினாலும் 5000 வரணும். அதே மாதிரி இதை கூட்டினாலும் 5000 வரணும். அதே மாதிரி இந்த எண்களை கூட்டினாலும் 5000 வர மாதிரி நம்ம அந்த எண்ணை போட்டு நம்ம போடணும். 1500 கூட்டல் 1600 கூட்டல் 1900 கூட்டினா 5000 வரும். 1700 கூட்டல் 1400 கூட்டல் 1900 கூட்டினாலும் 5000 வரும். 1500 கூட்டல் 1800 கூட்டல் 1700 கூட்டினாலும் 5000 வரும். இதை நீங்கள் இது அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது, தகுந்த எண்களை கொண்டு கட்டங்களை நிரப்புக. 2051 கொடுத்துட்டாங்க. ஓர் எண் 1732 கட்டத்தில் கொடுத்துட்டாங்க. மற்றொரு எண் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2051 முதல்ல போட்டுக்கணும். 1732 கீழே போட்டுட்டு கழித்தல் செயல்பாடு. இந்த கழித்தல் செயல்பாடு பண்ணும்போது 1, 10, 100, 1000 போட்டிருப்பீங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 சின்னது. எப்பயுமே சின்ன எண்ணிலேருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது. அப்போ 10ஆம் இடத்துலேருந்து ஒரு எண்ணை வாங்கணும். அப்போ எவ்வளவு? 11. 11ல் 2 போச்சுன்னா 9. அப்போ இந்த 5 10களில் ஒரு 10 வாங்கிட்டோம். மீதி எத்தனை இருக்குது? 4. அப்போ 4ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 1. அடுத்தது 100களில் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ சின்னதுலேருந்து பெருசாக கழிக்க முடியாது. அப்போ 1000ல் எத்தனை இருக்குது? 2 ஆயிரங்கள் இருக்குது. இப்போ 2 ஆயிரங்கள்லேருந்து ஒரு 1000 வாங்கிட்டா 10. அப்போ 10லேருந்து 7 போனதுன்னா 3. அப்போ இந்த கட்டத்தில் என்ன வரும் நமக்கு என்ன அப்படின்னா 319. இப்போ விடை அப்படின்னா 1732ஐயும் 319ஐயும் கூட்டினா நமக்கு 2051 விடை கிடைக்கும். அடுத்தது, இனமாற்றத்துடன் 4 இலக்க எண்களை கூட்டுதல். இங்கே 3 வரிசை கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி 1லேருந்து 10லேருந்து 100, 1000லேருந்து நம்ம கூட்டணும். இது நம்ம பயிற்சி கணக்கில் போயிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். விடுபட்ட எண்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1களில் பாருங்கள், 3 ஒரு முக்கோணம் 7ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே விடை 4 கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 7ஐயும் 3ஐயும் கூட்டிக்கோங்க, 10. அப்போ இங்கே 10க்கு மேலே தான் இனிமேல் வரும். அப்போ 10ன்னா இங்கே 4 வரணும்னா இங்கே எது போட்டால் இந்த இடத்துல 4 வரும் அப்படின்னா 14. அப்போ 14ல் 4 இங்கே போட்டுட்டு 1 தூக்கி இங்கே போடுங்க 10ஆம் இடத்துல. இப்போ கூட்டி பாருங்கள், 7 1 8, 8 3 11. இங்கே 7 வரணும். அதான் 7 வரணும். 11ஓட எதை கூட்டினால் இந்த நம்பரில் முடியும் அப்படின்னா 11ஓட 6 கூட்டினா 17 அப்படின்னு வரும். அப்போ 7. அப்போ 17. இப்போ 17ல் 7 போட்டுட்டோம். மீதி 1 தூக்கி இங்கே போடுங்க. 1 1 2, 2 2 4,
4ஓட 9ஐ கூட்டினால் 13. 13க்கு 3 போட்டோம், மீதி 1 இங்கே போட்டுட்டோம். அப்போ 2ஓட 1 கூட்டினா 3, 3ஓட 1 கூட்டினா 4. இப்போ 4 இருக்குது, இங்கே 8 வரணும். 4ஓட எதை கூட்டினா இங்கே 8 வரும்னா 4ஓட எதை கூட்டினா 4. அப்போ இந்த முக்கோணத்தில் 4 போடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு கணக்குக்கும் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் அந்த இது கூட்டி பார்த்துட்டு அது அப்படியே இந்த விடை வர மாதிரி நீங்கள் அந்த எண்களை போடணும். அது பின்வரும் எண்களின் கூடுதல் காண்க. இப்போ 4 நம்ம எண்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்கும்போது முதல்ல பாருங்கள் 216ன்றது இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1, 10, 100, 1000 சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்தது 3422ன்றத அதுக்கு கீழே அப்படியே இந்த 1000வது இடத்துல 3 போட்டுட்டு 3422, 4019, கடைசியில் என்ன இருக்குது 497ன்னும் போது நல்லா கவனிங்க. ஒன்றுகள் அந்த இதை 4 இலக்கத்தில் இருந்துட்டு 3 இலக்க எண்களை கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒன்றுகள் எழுத ஆரம்பிங்க. 7, 9, 4ன்னு போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படியே கூட்டுங்க. 6, 2, 8, 8ஓட 9ஐ கூட்டினால் 17, 17ஓட 7ஐ கூட்டினா 24, 24க்கு 4, மீதி 2 10க்கு மேலே போட்டுக்கோங்க. 2ஓட 1 கட்டினா 3, 3ஓட 2 கூட்டினா 5, 5ஓட 1ஐ கூட்டினால் 6, 6ஓட 9ஐ கூட்டினால் 15, 15க்கு 5, மீதி 1, 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 4 கூட்டினா 7, 7ஓட 0 கூட்டினா 7 தான். 7ஓட 4 கூட்டினா 8, 9, 10, 11. அப்போ 11க்கு 1 போட்டு 1000வது இடத்துல 1 போட்டுக்கோங்க. 1ஓட 3 கூட்டினா 4, 4ஓட 4 கூட்டினா 8. அப்போ என்ன விடை கிடைக்கும்? 8154. இது மாதிரி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பார்த்துட்டு நீங்கள் நோட்டில் அப்படியே பார்த்து போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பின்வரும் 4 உண்டிகளில் உள்ள தொகைகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் பாரு, உண்டியிலேருந்து பணத்தை எடுத்துருக்கிறான். அப்போ 4 உண்டியிலையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு பணன்றதை கேட்டிருக்காங்க. 978, 3796, 2374, 1957. நான் சொன்ன மாதிரி தான் 978 முதல்ல போட்டுட்டு 1, 10, 100, 1000 போட்டுக்கோங்க. அடுத்து 3796ன்றதை 1000வது இடத்துல 3 போட்டுட்டு அப்படியே வரிசையாக எழுதுங்க. இது மாதிரி வரிசையாக எழுதிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, ஒன்றுகள்லேருந்து கூட்டுங்க. கூட்டினா அப்படிங்க என்ன பண்ணணும், கூட்டும் போது இந்த பக்கத்தில் 8ஓட 6 கூட்டணும், 6ஓட அந்த வந்த விடையோட 4 கூட்டணும். அப்போ அந்த வந்த விடையோட 7 கூட்டிட்டு மொத்தம் எவ்வளோ வருதோ இங்கே எழுதிட்டு ஒன்றுகள் இருக்கிறத இங்கே போடுங்க, 10கள் இருக்கிறத மேலே தூக்கி போடுங்க. இதுதான் கூட்டல் கணக்கினுடைய இனமாற்றத்துடன் கூட்டுதல். கூடுதல் காண்க. 1215 கூட்டல் 2367 கூட்டல் 1673 கூட்டல் 3120 இருக்கு. நீங்கள் இந்த கணக்குக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டில் எடுத்து 1 கீழே 1 நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி எழுதி எந்த விடை நீங்கள் போட்டிருக்கிற விடை ஏதோ அதை இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் வட்டம் போடணும். இதே மாதிரி தான் எல்லா கணக்கும். பாருங்கள், மிகப்பெரிய 3 இலக்க எண்ணையும் மற்றும் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் கூட்டற் பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 3 இலக்க எண் 999, மிகச்சிறிய 4 இலக்க எண் 1000. இது ரெண்டையும் கூட்டு பாருங்கள், 909, 909, 909. 1000ல் என்ன இருக்குது, 1. அப்போ என்ன விடை, 1999. இங்கே விடை வந்திருக்கா பாருங்கள், அதுக்கு வட்டம் போடுங்க. 9999 கூட்டல் 1, இதை கூட்டி பார்த்தா நமக்கு விடை என்ன வரும், 10000. அந்த விடை இங்கே இருக்குது. அடுத்தது ஒரு கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை 4154, பெண்களின் எண்ணிக்கை 4221. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதை 1க்கு கீழே 1 போட்டு கூட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஏ கணக்குக்கு 8375. அக்கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை 8375ன்றத விட வரும். இங்கே கூட்டல் செயல்பாடு, இங்கேயும் கூட்டல் செயல்பாடு. ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை ரூ 6543, டிவிடியின் விலை ரூ 3412. அப்போ பொருள்களின் மொத்த விலைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1க்கு கீழே 1 போட்டு கூட்டி பாருங்கள், என்ன விடை வந்தது, 9955. அந்த விடையை இங்கே போட்டுருங்க.
அடுத்தது செயல்பாடு வந்து கூட்டல் முடிச்சிட்டோம். அடுத்தது கழித்தல் இன மாற்றமின்றி. பயிற்சி 2-8ன்னு எடுத்துப்போம். வேறுபாடு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கழித்தல் செயல்பாடு. நான் என்ன நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு கணக்குக்கும் 1, 10, 100, 1000 போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக புரியும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, 6ல் 2 போனதுன்னா 4. நீங்கள் இன்னொரு தடவை மறந்துருந்தீங்கன்னா நான் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். 4ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. இப்போ 3லேருந்து 3க்கு அடுத்த எண் என்ன? 4. சொன்னது என்ன எண்? 4. விரலை விட்டது 1. அப்போ 1. 10ஆம் இடத்துல பாருங்கள் 6ன்னு இருக்குது, கீழே 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எது சிறிய எண்? 2. 2க்கு அப்புறம் எண்களை சொல்லு. 2க்கு அப்புறம் 3, 4, 5, 6. மேலே இருக்கிற எண் வரலையும் சொல்லிட்டீங்க. ஆனால் விரல் விட்டது எத்தனை? 4. அதை போட்டுக்கோங்க. அடுத்தது 7லேருந்து 4 கழிக்கணும். அப்போ சிறிய எண் என்ன? 4. 4க்கு அப்புறம் 5, 6, 7. மேலே பெரிய எண் வரலையும் சொன்னீங்க. விரல் விட்டது எத்தனை? 3. அதை எடுத்து எழுதுங்க. அப்புறம் 9லிருந்து 3 கழித்தால் 3க்கு அப்புறம் விரல் விடுங்க. 4, 5, 6, 7, 8, 9. சொன்னது 9, விரல் விட்டது எத்தனை? 6. அப்போ என்ன விட 6341. இந்த கழித்தல் செயல்பாடுக்கெல்லாம் வட்டம் போட்டுக்கோங்க. இனமாற்றத்துடன் கழித்தல். 5655லேருந்து 3285 கழிக்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை காட்டிலும் நான் பயிற்சி கணக்கில் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். கழிக்க 3445லிருந்து 1348 கழிக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாம் கணக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க. 1, 10, 100, 1000 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியுமா? முடியாது. இப்போ 5ன்னு இருக்கும்போது 10லேருந்து 1 வாங்கணும். அப்போ 15 ஆயிடும். அப்போ 15 ஆகும்போது 15ல் 8 போச்சுன்னா எவ்வளவு? 7. இப்போ 10லேருந்து 1 வாங்கினோம் தானே. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 3. அப்போ இந்த 3ன்னு இருக்குது, கீழே 4ன்னு இருக்குது. இதுவும் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? 100வது இட மதிப்புலேருந்து 1 வாங்குகிறோம். அப்போ 13. அப்போ 100வது இட மதிப்பில் எத்தனை இருக்குது? 4. 4ல் 1 வாங்கிட்டோம். மீதி எவ்வளவு இருக்குது? 3. 13ல் 4 போனதுன்னா 9. இப்போ 100வது இட மதிப்பு பாரு, 3 இருக்குது, கீழே 3 இருக்குது. ஒரு எண்ணை அதே எண்ணால் கழித்தால் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அடுத்தது 1000வது இட மதிப்பு பாருங்கள், 3, 1. இது வந்து பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கிடைக்கும் போது ஈஸியாக போயிடும். அப்போ 2. அப்போ எவ்வளோ விட? 2097. இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இதை இங்கே போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் பார்த்து போடுங்க. கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையலின்னு கேட்டிருக்காங்க. இரு எண்களின் கூடுதல் 7036. ஒரு எண் 3168 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கழித்தல் கணக்கில் பார்த்தீங்கன்னா இதை படித்து பாருங்கள். அதில் எது முதல்ல பெரிய எண்ணோ அந்த வரிசையை முதல்ல எழுதிட்டு, இப்போ 7036ன்றது பெரிய எண், அதை முதல்ல எழுதிக்கோங்க. 3168ன்றது சிறிய எண், அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. கழித்தலில் முதல்ல பெரிய எண்ணை எழுதிட்டு தான் சிறிய எண்ணை கீழே எழுதணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் கழித்து போட்டிங்கன்னா அந்த வரக்கூடிய விடை தான் மற்றொரு எண். ஒருவர் தனது வங்கி கணக்கில் ரூ 9200 வைத்திருந்தார். அவர் ரூ 2756 எடுத்து விட்டார். அவரது கணக்கில் உள்ள மீதி தொகைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9200 வந்து முதல்ல போட்டுக்கோங்க. 2756 அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. கழிச்சு போடுங்க. கழிச்சு போட்ட தொகை தான் வந்து மீதி தொகை. 1997 முதல் 1968 வரை கழித்தல் கணக்குகளை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. 1968க்கும் 1968ஆம் ஆண்டிலிருந்து 1997 வரை உள்ள ஆண்டிற்கான வேறுபாடு எவ்வளவு? எத்தனை ஆண்டுகள்? வேறுபாடு எத்தனை ஆண்டுகள்? வேறுபாடு எவ்வளவு கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம கணக்கு வந்து எழுதுறது தான், இதுக்கு பதில் எதுவுமே எழுத வேண்டாம். இப்போ பச்சை நிற புத்தகப்பை 914,
நீல நிற புத்தகப்பை 823. இப்போ பச்சை நிற பையிலிருந்து இந்த நீல நிற பையை கழித்தால் மீதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுதணும். 153 அடி உயரமுள்ள 3 அடுக்கு கட்டிடம், 108 அடி உயரமுள்ள 2 அடுக்கு கட்டிடம். இந்த 2 கட்டிடத்திற்கும் இடையே உள்ள எத்தனை அடி வேறுபாடு அப்படின்றத நீங்கள் இங்கே எழுதணும். இதே மாதிரி தான் இந்த கணக்குகள் பார்த்தீங்களா? கழித்தல் கணக்குகளை தீர்த்து வேறுபாட்டினை கண்டறிக. இப்போ அவங்க ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க, மீதி கணக்கு நம்ம போடணும். இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் 1, 10, 100, 1000 கொடுத்துட்டாங்க. இது ஒன்றுகள்லேருந்து கழித்து போடணும். 3ல் 1 போனதுன்னா 2, 5ஓட 0 கழித்தால் 5. இந்த 3ல் 9 போகுமா? அப்போ போகாது. அப்போ என்ன பண்ணணும்? 1000லேருந்து ஒரு 1000ஐ வாங்கணும். அப்போ 13. 13ல் 9 போனால் 4. இப்போ 1லேருந்து 1ன்னு இருக்குது. இங்கே 0 எழுத வேண்டாம். ஏன்னா ஒரு எண்ணினுடைய முன்னாடி 0 வந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது. பாரு, இங்கே ஒரு 0 போட்டிருக்கேன் பார்த்தியா? இதெல்லாம் அடிச்சிடலாம். இந்த 0 அடிக்கலாம். எங்கெங்கே அந்த ஒரு எண்ணினுடைய முன்னாடி வருதோ அந்த 0 நம்ம அடிச்சிடலாம். அதுக்கு மதிப்பு கிடையாது. இப்போ சொல்லும் போது 490 அப்படி தான் சொல்லுவோம். இங்கே 783 தான் சொல்லுவோம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா இனமாற்றத்துடன் கழித்தல் செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா இனம் மாற்றமின்றியும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 செயல்பாடுகளையும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நல்லா பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தில் எழுதுங்க. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.